அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரத்த சோகை அதனுடைய பாதிப்புகளுக்கு என்ன வகையான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ஒழுங்காக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், மகப்பேறு பிரச்சனைகள் அல்லது பார்த்தீங்கன்னா பிரசவத்தின் போது பிரச்சனைகள், வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரும். இது பார்த்தோம் அப்படிங்க முழுக்க முழுக்க எந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால. இது மற்ற சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படிங்கன்னா இவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியும். இதய பிரச்சனைகள் வரும், நுரையீரல் பிரச்சனைகள் வரும், பிரெயினில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கேயும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். எலும்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் தேய்மானம் ஆகிறது, மூட்டுகளில் அடிக்கடி வலிக்கிறது, தசை பகுதியில் வலி இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபினை குறையிறத தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி தடுத்து நிப்பாட்டுறது, ரைட்? அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள்ன்ற நமக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு குறையாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். அப்போ இந்த ஹீமோகுளோபின், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், B12, B9 இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரத்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் சரி, ரத்த சோகையினால ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் சரி, உடல் உள்ளுறுப்புகள், மூளைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சரி, இது அனைத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இது நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். இது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிராமங்களில் இருந்து பெருநகரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பலவிதமான திட்டங்களை அமல்படுத்தி குழந்தை பருவத்தில் இருந்து இவங்களுக்கு இந்த இரத்த சோகை ஏற்படாத வண்ணம் பலவிதமான ஊட்டச்சத்து உணவுகளை நிறையா கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி திட்டங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல குழந்தைகளுக்கு பூ பெய்திய அந்த ஸ்டேஜை தாண்டும் பொழுதே இவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் முதற்கொண்டு இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அயன் டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு செய்யுது. அதுக்கப்புறம் இதை பற்றின முழு தகவல்களும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியணும். அனிமியா போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் பெண் பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த பாதிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறணும், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை கையாளணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் நமக்கு இன்னைக்கு முதலிடத்துல இருக்கிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி பண்ணுறது தான். உணவுகள் மூலமாக எடுத்துக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு மிக மிக முக்கியம், ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் உள்ள உணவுகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த அயன் கண்டென்ட் இருக்க உணவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும், ரைட்? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்றது பார்த்தீங்கன்னா கீரை தான், சரிங்களா? ரைட். முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்களா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. நம்மளுக்கு வேற எங்கேயும் நம்மளுக்கு வெளியில தேவையே கிடையாது. நம்மளுக்கு இந்த முருங்கைக்கீரையை போதும், ரைட்? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பசலைக்கீரை, முளைக்கீரை, அந்த வெந்தயக்கீரைன்னு சொல்லும் இல்லையா, இந்த மாதிரி கீரைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து உள்ள கீரை வகைகள். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான அதிக ஊட்டச்சத்து உள்ள கீரை வகைகள்.
இரண்டாவது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து காய்கறிகளில் பீட்ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலிடம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக வந்து இருக்குது. ஹீமோகுளோபின் பீட்ரூட்டில் வந்து இருக்குது, கேரட்டில் வந்து இருக்குது, ப்ரோக்கோலி போன்ற பலவிதமான காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அயன் கண்டென்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பழங்களில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து அயன் கண்டென்ட்டு பலவிதமான பழங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து சப்போட்டா, திராட்சை, மாதுளை, பப்பாளி, அன்னாச்சி, மாம்பழம் போன்ற பலவிதமான பழங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலர் பழங்கள். உலர் பழங்களில் உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இது இரண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இரும்பு சத்து மிக மிக அதிக அளவில் இருக்குது. இதில் வந்து பேரிச்சம்பழம்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பல வகையான பேரிச்சம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை வெறும் 2 பேரிச்சம்பழம் கூட நமக்கு வந்து சாப்பிட்டா வந்து போதும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அவ்வளவு உடலுக்கு தேவையான இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தானியங்கள். இந்த தானியங்களில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பு, கேழ்வரகு, கேப்பை, சோளம், ராகி, உளுந்து, கடலை, சுண்டல், இந்த பச்சை பயிறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தானியங்களில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வகையான சோளத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்போம். சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சோளம், கொஞ்சம் வந்து வெள்ளை கலரில் கொஞ்சம் பெருசாக வந்து ஒரு வகையான சோளம் வந்து இருக்கும். அதை விட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வந்து ஒரு சோளம் வந்து இருக்கும். இதை பொதுவாக கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லும் பொழுது இதை இரும்பு சோளமும் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த வகையான சோளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நான்வெஜ்ஜில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகை உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஈரல், முட்டை, கோழிக்கறி இந்த மாதிரி உணவுகள், சுவரொட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இரும்பு சத்து அதிகமாக வந்து இருக்கு. பொதுவாக விலங்கு பொருள்களில் அனைத்து விதமான உணவுப் பொருட்கள் விலங்கு பொருள்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அயன் கண்டென்ட்டும் வந்து இருக்கு, பி காம்ப்ளெக்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசைவ உணவு எடுத்துக்கிறவங்க இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து இதில் அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது போக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து மறந்து போன சில உணவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பனை உணவுப் பொருட்கள். இந்த பனை உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கருப்பட்டி, அந்த பனங்கருப்பட்டின்னு சொல்லணும் இல்லையா, அந்த இது பனம் கற்கண்டு, அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கக்கூடிய இந்த பனை கிழங்கு, இந்த மாதிரி அனைத்து வந்து உணவுகளிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகமாக வந்து இருக்கு. பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் எல்லாமே தான். பனைம்பழம், நொங்கு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வந்து பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனங்கிழங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கொடிக்காய்ன்னு சொல்லி வந்து சொல்லக்கூடிய ஒரு வகையான பழங்கள். இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கிராமத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொடிக்காய் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் இதை வந்து சாப்பிட மறந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பழுத்த வந்து கொடிக்காய் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகமாக வந்து இருக்கும். நம்ம கிராமத்திலேயே சொல்லுவாங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரத்தம் வந்து விருத்தியாகும், ரத்த உற்பத்தி வந்து கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள். இது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹீமோகுளோபின்ல வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் உணவுப் பொருட்கள் B12 அண்ட் B9 இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா B12னால வரக்கூடிய வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெர்னிசியஸ் அனீமியா. இந்த பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையும் பொழுது நம்மளுக்கு இந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இந்த செல்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து பி காம்ப்ளெக்ஸ் இல்லைனாலும் பாதிக்கப்படும். செல்களுக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லைனாலும் வந்து பாதிக்கப்படும். ரத்த ஓட்டம் மூலமா கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் இல்லைனாலும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த செல்கள் மிக முக்கியமாக நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து பி காம்ப்ளெக்ஸும் தேவை, ஹீமோகுளோபின் தேவை. ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் இந்த செல்களுக்கு கிடைக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அது முழுமையாக பயன்படுத்த முடியும். அப்ப இந்த பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நம்ம வந்து சொல்லலாம். இதுல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கீரைகள், காய்கறிகள், பழங்கள், நிறைய வகையான பருப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதுலேயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இந்த பால் பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து விதமான வந்து பொருட்களும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாத்துலேயும் பாலாடை கட்டி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவாக பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற வந்து ஒரு ஊட்டச்சத்து முழுமையாக ஒரு உணவா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாவரத்துல இருந்தோ ஒரு காய்கறியில இருந்தோ நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நம்ம உடல்ல நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் இருக்கிற மூலக்கூறுகளை எடுத்து ஒரு நம்ம இறைப்பையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நன்மை செய்யும் பாக்டீரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸை உற்பத்தி பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு நிறையா வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவை நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுல வந்து முக்கியம் வந்து இடம் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான். சரிங்களா? ரைட். புளிக்க வைக்கப்பட்ட அல்லது நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகள் நம்ம வந்து சொல்லலாம். இதுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பழைய சோறு, அந்த சோறுல வந்து இருக்கிற வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து புளிக்க வச்சு அதை மறுநாள் பயன்படுத்தும் பொழுது அதுல வந்து இருக்கக்கூடிய வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உடலுக்கு அவ்வளோ வந்து பி காம்ப்ளெக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணும். இது வந்து சோத்துல வந்து இருந்து கிடைக்கக்கூடிய கஞ்சி மட்டும் கிடையாது. கூழு, களி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து சோறு மாதிரி நம்ம வந்து அதை வந்து வேக வைக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வந்து கஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல ஸ்டார்ச் அதிகமாக வந்து இருக்கும். இந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறது நம்ம உடம்பு டைஜஷன் பண்ணாது. அதனால அதை வந்து புளிக்க வந்து வச்சு மறுநாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோபயாட்டிக் அதிகம் உள்ள உணவுப் பொருளாக மாற்றி அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திட்டு வந்து வர்றோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த பழைய சோறு சாப்பிட்றது, இந்த பழைய கஞ்சி குடிக்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனையா ஆனதுனால இன்னைக்கு இந்த ப்ரோபயாட்டிக் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தவிர்த்துட்டோம். இதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் உள்ள உணவுப் பொருளும் நம்மளுக்கு வந்து கிடைக்காம வந்து போயிடுச்சு. அதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு வந்து அவ்வளோ வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டமின் சி உள்ள உணவுப் பொருள். விட்டமின் சி உள்ள உணவுப் பொருட்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நெல்லிக்காயில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சிட்ரஸ் பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சாத்துக்குடி, எலுமிச்சை, ஆரஞ்சு, பப்ளிமஸ் போன்ற சிட்ரஸ் வகை உணவுப் பொருட்கள் அதிகமாக வந்து இருக்குது. திராட்சை போன்ற ஆப்பிள் போன்ற சற்று புளிப்பாக இருக்கக்கூடிய பழங்களையும் விட்டமின் சி வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த விட்டமின் சி அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்க வந்து நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய செல்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட புத்துணர்ச்சியாக செயல்படும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அயன் கண்டட்டும் பி காம்ப்ளெக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இது ரெண்டையும் சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய ஹீமோகுளோபின் உற்பத்தி, ஆர்பிசி உற்பத்தி பாதிப்பு, அதோடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாற்றும் திறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியும்.
இந்த உணவுகளை நம்ம வந்து எந்த அளவுக்கு சரியா எடுத்துக்கிறோமோ அதற்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தது ஒரு 30 நிமிட உடற்பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உடற்பயிற்சி இன்னைக்கு இல்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்து வருது, இந்த அல்சர் பிரச்சனை வந்து வருது, ஃபுட் இன்டேக்ல வந்து பிரச்சனை வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஜங்க் ஃபுட் மாதிரியான வந்து பேட் ஹேபிட்ஸும் சேர்ந்துக்கிறது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியும் சேர்த்து வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய உடல்ல வந்து உள்ள அனைத்து பாகங்களும் தசைகள், தசை நார்கள், இதயம், நுரையீரல், ஈரல், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற மூளை போன்ற அனைத்து உள்ளுறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா திறம்பட செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.